மதுரை செய்திகளுக்காக நான் மாறன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொண்டாடப்படும் அஷ்டமி சப்பரம் திருவிழா இறைவன் உலகில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பணிகளுக்கும் இடையே அடிப்படையாக கொண்டு இன்று மதுரையில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்தியாவில் கிராக் AI மூலம் ஜெனரேட் செய்யப்பட்ட 3500 ஆபாச பதிவுகளை நீக்கியும் 600க்கும் மேற்பட்ட கணக்குகளை முடக்கியும் எக்ஸ் நிறுவனம் நடவடிக்கை. இனி வாட்ஸ்அப்பில் அனைத்து விதமான அரசு சம்பந்தப்பட்ட சான்றிதழ்களையும் பெறலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் லினோவா நிறுவனம் தொழில் வளர்ச்சிக்கான அடுத்த அடியை எடுத்து வைத்துள்ளது. இனி விரிவான செய்திகளை காண்போம். இறைவன் அணுவுக்கும் அணுவான சிறிய எறும்பு முதல் பெரிய யானை வரை உணவு அளிக்கும் இந்த திருவிளையாடலை போற்றும் விதமாகவே அஷ்டமி சப்பரம் கொண்டாடப்படுகின்றது. மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி திதியான இன்று ஜனவரி 11, 2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று சிறப்பாக மதுரையில் இந்த அஷ்டமி சப்பர திருவிழா இனிதே நடைபெற்றது. சமூக வலைதளங்களில் ஆபாச உள்ளடக்கங்கள் உருவாக்கப்படுவதற்கு எதிராக மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை அறிமுகப்படுத்த எக்ஸ் வலைதளம் உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக வாட்ஸ்அப்புடன் இணைந்து பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெறுதல் உட்பட 50 சேவைகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வாட்ஸ்அப் நிறுவன அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் சேவை மைய அதிகாரிகளிடையே கையெழுத்தாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறை சார்ந்த சான்றிதழ்களை 78, 45, 25, 25, 25 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பி சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. லினோவா நிறுவனம் AI சர்வர்களை இந்தியாவில் தயாரித்து உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. பெங்களூருவில் இருக்கும் ஆய்வகத்தில் AI சர்வர் சிஸ்டம்ஸ் வடிவமைத்து புதுச்சேரியில் உள்ள அதன் தொழிற்சாலைகள் தயாரிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. நோபல் பரிசை அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு வழங்க விரும்புவதாக தெரிவித்த மரியா கொரினா மஸ்டேவிற்கு பதிலளித்த நோபல் கமிட்டி ஒருமுறை அறிவிக்கப்பட்ட பரிசை மற்றவருக்கு மாற்றவோ பகிரவோ அல்லது ஒருவரிடமிருந்து பறிக்கவோ சட்டப்படி இடமில்லை என்று நோபல் கமிட்டி தெளிவுபடுத்தியுள்ளது.